குட் மார்னிங் த. குட் மார்னிங்மா. லட்சுமி, நான் கட்டுத்தரைக்கு போகிறேன், டீ போட்டு கொண்டா. ஏன் இன்னும் அந்த ஆடுக்கு இன்னும் கத்தாமல் இருக்குன்னு தெரியலையே. உங்க மாமா மனசு இன்னும் ஊர்லயே பாய் விரிச்சு படுத்திருக்கு. ஏன்பா என்னாச்சு? காலையில எல்லாரும் குஷியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இன்னும் மாமா ஊர் நினப்பிலேயே கட்டுத்தறிக்கு போகிறேன், காஃபி எடுத்துகிட்டு அத்தைட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அத்தை சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆச்சு, இன்னுமா ஊர் நினைப்புல இருக்கீங்க? 40 வருஷம்டா, 4 நாள் எப்படி? என்னடா நோ, எப்படின்னா இந்த வயசுலயே 3 நாள் வேலையை ஒத்தால நின்று செஞ்சிட்டு இருக்க? டேய் பாண்டி, கிராமத்து வளர்ப்புடா. இந்த காலத்தில் நெல் சோறுன்னு தின்னுட்டு அலையிறீங்க. அந்த காலத்தில் எங்கள் ஆத்தா கம்மஞ்சோறு, கேப்பக்களி, உளுந்தங்களி கொடுத்து வளர்ந்த உழப்படா இது. அதான் இவ்வளோ வலிமையாக இருக்குது. எப்படிதானோ என் வேலையும் சேர்த்து நீ செஞ்சிட்டா என் கூலி யார் வாங்குறது? காசு தானடா, நான் தரேன், வா வா. இந்தாங்க டீ. இல்லை, டவுனில் இருக்கிறது கூட ஒரு மாதிரி புதுசாக நல்லா தான் இருக்குது. ஏங்க கிராமம் தான்டா, எவ்வளோ அழகாக இருக்குது. என்னண்ணா கிராமத்தை எந்த புகழ்ற? அப்போ சிட்டியில் இருக்கிறவனா பார்த்தா மனுஷனா தெரியலையா? டேய், நான் எப்பண்டா அப்படி சொன்னேன்? நான் அப்படி நினச்சிருந்தா என்ற மகனை கொண்டு டவுனில் கொண்டு பழப்பு கொடுவேனா? இவன் வேற. எனக்கு கிராமத்துலேருந்து பழகிடுச்சுடா. பாரு, இவ்வளோ பச்சை பசேல்னு வயல், எவ்வளோ அழகாக பாடுதே குயில், அதுக்கேற்ற மாதிரி சால்ரா தட்டுத மயில், இதை விட இவ்வளோ சிலுன்னு இருக்க காற்று, இது கூடலாம் இருக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. அதெல்லாம் சரி, ஒரு வேளை நீ டவுனில் போய் பொழைக்கிற நிலமை வந்தால் என்ன பண்ணுவ? டேய், உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதடா, உன் வாயில் வசம் வச்சு தேய்க்க. அது இல்லைண்ணே, போன திருவிழாக்கு உன் பையன் வரும்போது உங்கள் 2 பேர்த்தையும் கோயம்புத்தூருக்கே கூட்டிகிட்டு போகிறதா பேசிகிட்டு இருந்தான். அதை நினச்சி தான் கேட்டேன். அப்படிலாம் என் மகன் சொல்ல மாட்டான்டா. அப்படியே அவன் சொன்னாலும் நான் இங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணும் முடிவு பண்ண அவன் யாருடா? இந்த கிராமத்தை விட்டுலாம் நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன்டா. டீ குடிங்க, ஆறிட்டு போகுது. ஏண்டி, உனக்கு ஒரு டீ கூட போட தெரியாதா? சக்கரையே இல்லை, என்ன நீயே குடி. பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? வீட்டில் சும்மா இருக்க சலுப்பாக இருந்துச்சுடா, அதான் வீட்டை சுற்றி இருக்க புல்லை வெட்டுவோம்னு. பா, இது நம்ம இடமே இல்லைப்பா. நம்மளோட இடம் அந்த காம்பவுண்ட் சேரோட முடிஞ்சிச்சு. இது வேற யாரோ இடம். இங்கே ஏன்பா சுத்தம் செஞ்சுட்டு இருக்க? பாருப்பா, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்கு. நீ முதல்ல உள்ள போப்பா. போப்பா. பா, என்ன பிரச்சனை உனக்கு? கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, இது ஒன்றும் கிராமம் கிடையாது, இது சிட்டி. நீங்க சின்ன தப்பு பண்ண கூட அதை பத்தி பெருசா பேசுவாங்க. நிறுத்துடா, விட்டா ஓவரா பேசிட்டு போற. ஊர்ல இருக்கும்போது என்னடா சொன்ன? எனக்கு டவுன்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிராமத்துல எந்திரிக்கிறதுன்னு சொன்னோம்லடா. நீ என்னடா சொன்ன? நீ வாப்பா, உன்னை பத்திரமா நான் பாத்துக்கிறது என்ன? இப்ப என்னடானா, ஆமாப்பா நான் கிராமத்தான் தான்,
என்னையால வீட்டுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் சும்மாலாம் இருக்க முடியாது. ஓடி ஆடி வேலை செஞ்ச உடம்புடா. உன்னைய மாதிரி ஒன்றும் இல்லை. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். உனக்கு அது அசிங்கமா இருந்தா என்னை கொண்டு ஊர்ல கொண்டு விட்டுரு. நான் ஒன்றும் உன்னை நம்பி இல்லை. ஏங்க என்ன புள்ளகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை சொல்ல நீ முதல்ல எப்ப பார்த்தாலும் புள்ளன்னு. ஏன் அவன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது என்ன? அப்பன்னு கொஞ்சமாச்சும் மதிக்கான அவன். அடுத்தவனை பத்தி கவலைப்படுவேன். என்ன எதுக்கு கூட்டு வரணும்? எப்பா சாமி நல்லா இருப்பேன். இங்க ஊர்ல கொண்டு விட்டுருப்பா. ஏங்க நீங்கள் இப்படி வீட்டுக்குள்ளேயே அலமோதுறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதாம்மா, நம்ம வேணால் கொஞ்ச நேரம் அங்கே போய் இருந்துட்டு வரலாமா? பார்க்கா? என்ன லட்சுமி, நமக்கு இளம ஊஞ்சலாடுதுன்னு நினைப்பா? பார்க்கு போகிற வயசா நமக்கு? போ லட்சுமி, கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடு. போ போ. சாமி, கண்ணு தெரியாது சாமி, ஏதாவது தர்மம் கூட சாமி. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. என் கண்ணாடி இருக்கும்போது நான் எப்படிமா விடுவேன்? ஆரம்பிச்சிட்டீங்களா காலையிலேயே? லட்சுமி, நீ சொன்னில ஒரு பார்க்கு, அங்கே போயிட்டு வருவோமா? லட்சுமி, அந்த குருவிகளை பாரு, எவ்வளவு அழகா சத்தம் போடுது. அதுக்குன்னு ஒரு கூடு, அதை தாங்கிறதுக்கு ஒரு மரம், அதான் அதோட உலகமே. அதை கொண்டு போய் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சா இவ்வளவு அழகா சத்தம் போடுமா? அத மாதிரிதான் என் நிலைமையும். திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சேன், நீங்க இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அதான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். நீ மன்னிச்சிரு லட்சுமி. வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. காலம் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறித்தானே ஆகணும். நம்ம பையன் என்ன நம்ம கெட்டதுக்கா பண்ண போறான்? நீங்க அதை பத்தி எதுவும் யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, இதை பத்தி பேசலாம் கூட்டிட்டு வந்தீங்களா? அது மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசணும். ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன திடீர்னு? சொல்லு. இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாரெங்க எனக்கு பிடிக்கும்? என் மேல கோவம்னு இல்ல. என்ன புதுசா குழந்தை மாதிரி? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? எனக்கு எல்லாமே நீங்க தான். இப்போ நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். இதனால வரைக்கும் உன்னை கண்டுக்கிடாம இருந்ததுக்கு மன்னிச்சிரு. ஏங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட கிறுக்கு. ஆமா, நான் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பச்சை கலர் புடவை எடுத்து கொடுத்தோம்ல, அதை எங்க ரொம்ப நாளா கெட்டவே இல்லையா? பாரா, புடவை வாங்கி கொடுத்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறைப்பேன்? அது காயம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் பத்திரமா வச்சிருக்க? அது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க முதல்ல எனக்கு வாங்கி கொடுத்த புடவை இல்லையா, அதனாலதான். ஆனா அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு இப்படி கேட்பீங்க நான் நினைக்கவே இல்லை. அதை எப்படி மறைப்பேன்? சரி சரி, நடந்துகிட்டே பேசலாம். பின்னாடி வர்றீங்க, கூட வாங்க. முதல் தடவையா இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வாரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நாள என்கிட்ட கேட்டுருந்தே இல்ல, மருதமலை முருகன் கோயிலுக்கு போகணும், மருதமலை முருகன் கோயிலுக்கு போகணும்னு. 40 நாள்ல நம்ம கல்யாண நாள் வருது, அன்னைக்கு போமா? ரொம்ப நாளா இல்லைங்க, ரொம்ப வருஷமா. ஆமா, நம்ம கல்யாணம் எப்போ? என்ன லட்சுமி, நம்ம கல்யாண நாள் கூட மறந்துட்டியா? பங்குனி 10. இத்தனை வருஷத்துல பெருசா எதுவும் பேசுனது இல்லையா, அதனால அதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு மறந்துட்டேன். என்ன பேச்சே காணோம்? இல்ல, நீ யாவும் வச்சிருப்பியோன்னு நினைச்சேன். உங்க அம்மா சொன்னது சரிதாங்க, நீங்க பாக்கறதா வீராப்பு, மத்தபடி ஒரு சின்ன விஷயத்துக்கே உங்க மூஞ்சி 3/4 கிலோ வாடி போகுது. நீங்க சொன்ன தேதி தப்பு. நம்ம கல்யாண நாளே வைகாசி 7,
நம்ம பையனோட பிறந்த நாள் தான் பங்குனி 10. சிரிக்காத லட்சுமி, வயசாகுதுல அதான் கொஞ்சம் யாவம் மறதி. சிரிக்கிறத நிற்பாட்டி லட்சுமி, சிரிக்க நிறுத்தியா நான் கிளம்பி போட்டுமா? சரி சரி, சிரிக்கல வாங்க. சரி, என் கூட இருந்த இத்தனை வருஷத்துல உனக்கு மறக்க முடியாத நாள்னா இது. இன்னைக்கு தாங்க, இதுக்காகத்தான், இந்த நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க மாட்டீங்களா, என் கூட ஆசையா 2 வார்த்தை பேச மாட்டீங்களான்னு இதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு மறக்க முடியாத நாளா தான் இருக்கு லட்சுமி. நிகழ்கால கனவது புரியாத மொழியது உன்னோடு நானுமே வளர்வேன் உயிரே. உனக்கான மொழிதே. ஸ்ரீ ஸ்ரீ, நம்ம பேபிக்கு பிளான் பண்ணுவோமா? என்னடா சடனா? இல்லை, அப்பா அம்மா தனியாக தான் இருக்காங்க. நம்மளும் அவங்கள தனியாக வேலைக்கு விட்டுட்டு போயிடுறோம். பேர பிள்ளைங்க இருந்தாவாச்சும் அவங்களுக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும்ல. நீ சொல்கிறது புரியுதுடா, பட் நமக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு இஎம்ஐ இருக்குது. நானும் வேலையை விட்டு நின்றுட்டா உனக்கு தானே கஷ்டமாக இருக்கும், அதான் யோசிக்கிறேன். பேசாமல் அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட்டிகிட்டு வந்திருக்கலான்னு தோணுது. ஏன்டா இப்படி பேசுகிற? அவங்க கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. இருந்தாலும் எங்கள் அப்பாவோட சந்தோஷத்தை கெடுத்துட்டணும்னு தோணுது. இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நம்ம வேணால் இந்த வீக்கெண்ட் அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு கோயம்புத்தூரை சுற்றி காட்டலாம், கண்டிப்பாக பிடிக்கும். லட்சுமி, எனக்கு வச்ச குருமா சூப்பராக இருந்துச்சு. சரி, என் கூட பேசிட்டீங்க, பையன்கிட்ட எப்போ பேச போறீங்க? பேசலான்னு தான். அன்னைக்கு நடந்தது நினச்சி என் மேலே எனக்கு கோபமாக இருப்பணும்னு தோணுது. அவனா சின்ன வயசில் அத்தனை அடி அடித்தாலும் ராத்திரி உங்களை கட்டி பிடிக்காம ஒரு நாளாவது தூங்கியிருப்பான் அவன். அவனாவது உங்கள் மேலே கோவப்படுறது அது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையில் தூங்கி வச்சதும் அவங்ககிட்ட போய் பேசுங்க. என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போடான்னு சொல்லுங்கள். அவன் மாட்ட என்ன சொல்ல போகிறான்? பேசலான்னு சொல்கிறியா? பேசுங்கன்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட பேசாமல் வேறு யாருக்கிட்ட பேச போகிறீங்க? ஹலோ, எங்கேயாவது வெளியில் போகலாமா?
பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.